சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சேனலில் திரட்டிப்பால் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ரெசிபி, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. தென் 1 கப் அளவுக்கு நாம் சிறுபருப்பு நல்ல ப்ரௌனிஷாக அடுத்தது நாம் மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கிறோம். கூடவே 1/2 முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கிறோம். கூடவே நாம் வறுத்து வச்சிருக்கிற அந்த சிறுபருப்பையும் அதோட சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டு அந்த அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மிக்சியில் இருக்கக்கூடியதையும் நம்ம எடுத்துக்கலாம். தென் அதை நல்லா அடிவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கூடவே இப்போ நம்ம இன்னொரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நம்ம கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். அதில் வெல்லத்தில் கல் தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் கரைச்சிக்கிட்டு அந்த கரைசலை நம்ம அந்த சிறுபருப்பு பால் அண்ட் தேங்காய் இதெல்லாம் ஊற்றி அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கலவையோட அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். இதில் நாம் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு ஸ்வீட் பத்தாது தேவைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பை சைட் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போதே 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பதம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணுங்க. அதனால தான் அதுக்கு பேர் திரட்டிப்பால். எப்படியும் நமக்கு ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதோடைய பதம் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா குலுக்கி பாருங்கள். அது அந்த பவுல்லே நல்லா உருண்டு பால் மாதிரி வரும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதம். நம்ம அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி ஃப்ரை பண்ணி போடுறதுன்றது ஜஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதுக்கு கட்டாயம் கிடையாது போடணும்னு. நான் ஜஸ்ட் கார்னிஷிங்காக அதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்மளோட திரட்டிப்பால் கமகமன்னு வாசனையோட அலாதியான சுவையோட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.